ஃபைனல் எபிசோடோட ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்துடலாம். ஐஷுவோட ஸ்டெப் ஃபாதர் பயங்கரமா ஐஷு கூட சண்டை போட்டுட்ருக்காரு. நான் வேலைக்கும் போறேன். நான் எல்லா வேலையும் செய்றேன். இதுக்கு மேல நான் என்ன செய்ய முடியும்? அப்படின்னு கேட்கையில, ஐஷு அடிக்கையில ஹீரோயின் உள்ள வந்துறா. "என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அவள?" அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் "என் ஃப்ரெண்ட நீங்க அடிக்கிற வேல வச்சுக்கிறாதீங்க. உங்களுக்கு அவ்வளவுதான்." அப்படின்னு சொல்லிட்டு, "இப்படிதான் ஒரு பொம்பள புள்ளைய போட்டு அடிப்பீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்டுட்ருக்கா. அதுக்கப்புறம் "என் பொண்ணு" அப்படின்ற மாரி சொல்லிட்டுருக்கையில, ஹீரோயின் என்ன பண்றான்னா, "ஐஷு வா" அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வெளிய போறா. ஹீரோயின் அடிக்காதல மாரி ஃபேங்கும் ஹீரோவும் தடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க குடுகுடுன்னு ஓடுறாங்க எல்லாரும் வெளிய. தப்பிச்சா போதும்ன்னு சொல்லிட்டு ஐஷுவ ஒரு ரோட் சைட் கூட்டிட்டு போறாங்க. "இப்ப எப்படி இருக்கு ஐஷு?" அப்படின்னு கேட்கையில, ஹீரோயின புடிச்சு தள்ளி விட்டுறா. "ரொம்ப நடிக்காதடி. நான் இங்க இப்படி கேவலமா வாழ்றத பார்த்து சிரிக்கிறதுக்கு தானே நீ வந்த." அப்படின்னு சொல்றப்போ, "என்ன நீ இப்படி பேசுற? நீ இங்க இருக்கிறன்றது எங்களுக்கு தெரியாதுன்னு நெனைக்கிறியா?" அப்படின்னு சொல்லையில ஐஷுக்கு அது ஷாக்கா இருக்கு. "என்ன சொல்றீங்க? அப்படின்னா முன்னாடியே உங்களுக்கெல்லாம் தெரியுமா? தெரிஞ்சுட்டு தான் நான் பாவமா பார்த்து நடிச்சுக்கிட்டு இருந்தீங்களா? உங்க லைஃப்ல எல்லாமே உங்களுக்கு சீக்கிரம் கிடைச்சிரும். ஆனா என் லைஃப்ல எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் தெரியுமா? ஒவ்வொரு நாள் நான் அடி வாங்கி செத்துட்டு இருக்கேன்." அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்கா. "நீ என்ன பேசுற? உன்னை காப்பாத்துறதுக்காக அவ தான் இவ்வளோ கஷ்டப்பட்டா. ஆல்ரெடி நீ இந்த ஸ்லம் ஏரியால இருக்கன்னு எங்களுக்கு தெரியும்." அப்படின்னு சொல்லையில, "எல்லாமே உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு." அப்படின்ற மாரி ஐஷு சொல்றா. "இத மாரி ஸ்லம் ஏரியால இருந்து வந்த பொண்ண யாரு மதிப்பா? யாரு ஃப்ரெண்ட்ஸ் ஆக்குவா? அதெல்லாம் மறைச்சு தான் நான் கஷ்டப்பட்டு வாழ்ந்தேன். ஆனா இவ இருக்காளே இவ பயங்கரமான நாடகக்காரி." அப்படின்ற மாரி ஐஷு ஹீரோயின் மேல எல்லா பழியும் போட்டுட்ருக்கா. "இவளுக்கு என்ன பார்த்தாலே பிடிக்காதுன்ட்டு, நீ என்னடி சொல்ற? ஸ்கூல்லலாம் சொல்லி ஜாலியா சிரிங்க நான் இந்த நிலைமையில இருக்கேன்னு சொல்லிட்டு." அப்படின்னு சொல்லி ஹீரோயினுக்கு செம்மையா கோவம் வருது. "என்ன பேசுற? உன்ன நான் என் பெஸ்ட் ஃப்ரெண்டா நெனச்சேன். நீ கடைசி வரைக்கும் என்னை எதிரியா தான் நெனச்சிருக்க. உனக்காக நான் எவ்வளோ பண்ணியிருக்கேன் தெரியுமா? ஆனா நீ இப்படி நன்றி கெட்டத்தனமா இருக்க." அப்படின்னு ஹீரோயினுக்கு கோவம் பயங்கரமா கத்திட்ருக்கா. அதுக்கப்புறம் ஐஷு சொல்லிட்டுருக்கா, "குடிகார அப்பா எங்க அம்மா செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. எங்க அம்மாவ போட்டு அடி அடின்னு அவரு அடிச்சு கொன்னுட்ருக்காரு. என்னையும் அடிக்கிறாரு. நான் படிக்க எவ்வளோ கஷ்டப்படுறேன். நான் பார்ட் டைம் ஜாப் பார்த்தா நான் படிக்கிறேன். நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கேன்னு உங்க எல்லாருக்கும் எப்படி தெரியும்? உங்க லைஃப்ல உங்களுக்கு எல்லாமே சீக்கிரம் கிடைச்சிடும். ஆனா என் லைஃப்ல அப்படி இல்ல." அப்படின்னு சொல்லையில ஃபேங் அவள சமாதானப்படுத்துறான். "நீ அழுகாத. நம்ம லைஃப்ல என்ன இருக்குன்றது முக்கியம் கிடையாது. நம்ம லைஃப்ப நம்ம தான் சேஞ்ச் பண்ணிக்கணும்." அப்படின்ற மாரி அட்வைஸ் குடுத்துட்ருக்கா. மறுநாள் ஐஷு ஹீரோயின் கிட்ட சாரி என்ன மன்னிச்சிடுன்னு சொல்றப்போ, "சரி விடு. நீ ஏதோ டிப்ரஷன்ல பேசிட்ட." அப்படின்னு சொல்லையில, "பரவால்ல. நீ என்ன எவ்வளவோ நல்லது பண்ணியிருக்க. நான் தான் உன்ன புரிஞ்சுக்கல." அப்படின்னு ஐஷு பேசுறா. ஹீரோ இவன் திருந்திட்டாளா இல்லையா அப்படின்ற மாரி தான் ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். ஹீரோவுக்கு இன்னமும் சந்தேகமா தான் இருக்கு. அதுக்கப்புறம் எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, ஹீரோயின் தான் அந்த ட்ராமாக்கு ஸ்கிரிப்டெல்லாம் எழுதியிருப்பா. ரொம்ப டயர்டா இருக்கனால அவள ஒரு பிக்னிக் மாரி கூட்டிட்டு வந்திருக்காங்க. அங்க இங்க ஐஷு சொல்றா, "இனிமே நம்ம ஸ்கிரிப்ட்ட பத்தி பேச வேணாம். நம்ம ஜாலியா இங்க இருக்கலாம்." அப்படின்னு சொல்றப்போ, "சரிடி நீ ரொம்ப அழகா இருக்க." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. இதெல்லாம் கேட்ட பாய்ஸ் "பெண்கள் எப்பவுமே இப்படிதான்." அப்படின்ற மாரி பார்த்துட்டு இருக்காங்க. "வாடி நம்ம அழகா ஃபோட்டோலாம் எடுத்துக்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க அவங்களும் அமைதியா. அதுக்கப்புறம் ஃபோட்டோ எடுத்துட்டே இருக்கையில ஹீரோவுக்கு அங்க ஜெலஸ் ஆயிடுது. "அவ கூட மட்டும் ஜாலியா இருக்கா. நானும் வருவேன். ஏன்டி என் கூட ஃபோட்டோ எடுக்க மாட்டியா?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கையில, "எடுக்கிறேன்ப்பா ஏன் அவசரப்படுற?" அப்படின்னு சொல்ற மாரி ஹீரோயின் கேட்டுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஐஷு டீசென்ட்டா ஒதுங்கிக்கிறா. அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து அவங்க விதவிதமா ஃபோட்டோ எடுக்குறாங்க. ஃபேங்குக்கும் தெரிஞ்சிருச்சு. இவங்க 2 பேரையும் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு தான் நம்ம இருக்கணுன்றது. எல்லாருமே ஒரு போட்டிங் போயிட்டுருக்காங்க. அங்க தண்ணி அடிச்சு ஜாலியா விளாண்டுட்ருக்காங்க. "ஏன் இத மாரி பண்றீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையில, அங்க செக்யூரிட்டி அங்கிள் கத்துறாரு, "வாங்க எவ்ளோ தைரியம் இருந்தா அலோவ்டு இல்லாம யாரும் இல்லாத போட்ட சின்ன பசங்க எடுத்துட்டு போயிருப்பீங்க." அப்படின்னு சொல்லி கேட்கையில, "தெரியாம பண்ணிட்டோம் மன்னிச்சிடுங்கன்னு" சொல்லையில, "என்ன தெரியாம பண்ணிட்டீங்க? உங்கள விழுந்து ஏதாவது தண்ணிக்குள்ள விழுந்துட்டீங்கன்னா என்ன ஆறது?" அப்படின்னு சொல்லிட்டு அவரு திட்டிட்டுருக்காரு. அதுக்கப்புறம் ஹீரோ ஸ்கூலுக்கே வரல. ஹீரோயின் ரொம்ப எதிர்பார்த்துட்டே இருக்கா. வருவானா வருவானான்னு சொல்லிட்டு. ஆனா அவன் வராதத நெனச்சு ஹீரோயினுக்கு ரொம்ப டல் ஆயிடுது. இத மாரி கே கேட்குறா, "என்ன ஆச்சு? ஏன் ஹீரோ வரலன்னு?" சொல்றப்போ, இத மாரி டெக்ஸ்ட் பண்ணுனா, வரமாட்டானா அப்படின்னு சொல்றப்போ, "அட பாவி! என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணாம அவன் ஆள்கிட்ட மட்டும் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கான்." அப்படின்னு சொல்லிட்டு கே ஒரு பக்கம் கடுப்பாயிட்டு இருக்கான். லவ்வர் தான் முக்கியமா போயிடுச்சு. நம்ம முக்கியமா போல பாரேன் அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, "சரி என்ன ஆச்சுன்னு தெரியல. எதுக்கு அவன் ஸ்கூலுக்கு வரல?" அப்படின்ற மாரி ஹீரோயின் கேட்குறா. "தெரியலையே. நான் தெரிஞ்சா உன்கிட்ட சொல்றேன் சரியா?" அப்படின்ற மாரி சொல்றான். அதுக்கப்புறம் ஓகேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருக்கா. ஹீரோக்கு டெக்ஸ்ட் பண்ணிட்டே இருக்கையில, சார் கிளாஸ விட்டு வெளிய போன்னு சொல்லியிருப்பாரு. இவன் நின்னுட்டே இருக்கையில அவளால இருக்கவே முடியல. ஃபோன வேற புடுங்கியிருப்பாங்க. குடு குடுன்னு ஸ்டெப்ஸ் வழியா ஓடுறா. இந்த சத்தத்த கேட்டு சார் "ரியா எங்க போற? நில்லு." அப்படின்னு
அப்படின்னு சொல்ற மாரி கூப்பிடுறாரு. நான் பனிஷ்மென்ட் தானே குடுத்துருப்பாரு. ஹீரோயின் ஓடி போய் என்ன பண்றான்னா, ஹீரோக்கு கால் பண்ணுவோன்னு சொல்லிட்டு ஸ்கூல்ல இருக்க வந்து டெலிஃபோன் பூத்துக்கு போய் காயின போட்டு கால் பண்ணிட்டுருக்கா. அந்த கால்லயும் வந்து ஹீரோ எடுக்கவே இல்ல. இவ ரொம்ப டிப்ரஸ் ஆறா. எதுக்காக எடுக்கலன்னு சொல்லிட்டு ஃபேன் கிட்ட போய் கேட்கிறா. எதுக்காக ஹீரோ ஃபோன் எடுக்கலன்னு சொன்னா, "நான் கால் பண்ணாலும் அவன் எடுக்கல" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. என்னாச்சுன்னு தெரியல. வீட்டுக்கு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்பி வீட்டுக்கு போறாங்க. அங்க போய் ரொம்ப நேரமா நின்னுட்டு இருக்காங்க. காலிங் பெல் அடிக்க அடிக்க தொறக்கவே இல்ல. ஹீரோயின் சொல்றா, "எதுக்காக அவங்க தொறக்கல?" அப்படின்னு சொல்றப்போ, "ஒருவேளை வீட்ல இருக்க மாட்டாங்க. சரி எவ்வளோ நேரம் தான் நின்னுட்டு இருக்குது. வாங்க போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு ஃபேங் சொல்லிட்டு இருக்கான். "இல்ல, இல்ல கொஞ்ச நேரம் நிப்போம்" அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஹீரோ வந்துர்றான். "என்ன ஆச்சுடா? ஏன்டா ஃபோன் எடுக்கல?" அப்படின்னு சொல்லி அவ பயங்கரமா திட்டிட்டு இருக்கா. அப்பதான் ஹீரோ சொல்றான், "இல்லம்மா ஃபோன்ல வந்து பேட்டரி டவுன் ஆயிருச்சு. கொஞ்சம் எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்ல. ஹாஸ்பிட்டல்ல இருந்தேன்" அப்படின்னு சொல்றப்போ, "என்னடா ஆச்சு? அம்மாக்கு எதுவும் பிரச்சனையா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இல்ல, இல்ல ஒண்ணும் பெரிய பிரச்சனை இல்ல. சின்னதான ஒரு பிரச்சனை தான்" அப்படின்னு சொல்லையில, "சரி, சரி" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஷாக் ஆகாதீங்க. நான் ஒண்ணும் கிடையாது. நான் வந்து நல்லா தான் இருக்கேன். எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லையில, ஃபேங்குக்கு மட்டும் ஏதோ ஒண்ணு தப்பா படுது. இவங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸும் கூட. அதுக்கப்புறம் ஹீரோயின் கேட்குறா, "நீ சாப்பிட்டியாடா?" அப்படின்ற மாரி கேட்குறா. ஹீரோ வந்து இவ்வளோ அக்கறையா கேட்டத பார்த்து அவனுக்கு ஒரு மாரி கண்ணே கலங்கிடுது. அதுக்கப்புறம் வந்து நான் சாப்பிட்டேன் அப்படின்ற மாரி தலைய தடவி குடுத்து சொல்லிட்டு இருக்கான். மறுநாள் வந்து ஹீரோ ஸ்கூலுக்கு வரையில ஃபேங்கும் ஹீரோவும் பேசிட்டு இருக்காங்க. "என்னடா என்கிட்டேருந்து ஏதோ மறைக்கிறேன்னு" சொல்லிட்டு ஃபேங் கேட்குறான். "மச்சான் ஒண்ணும் இல்லடா. நீ தான் என்கிட்டேருந்து ஏதோ மறைக்கிற. நீ ஏதோ ஜெர்மனி போறேன்னு சொல்றாங்க. நீ என்கிட்ட சொல்லவே இல்லன்னு" சொல்றப்போ, "ஆமாடா ஜெர்மனி போறேன். எனக்கு ஒரு ஆஃபர் வந்திருக்கு. அங்க போய் அடுத்த வருஷம் ஸ்டடீஸ் எல்லாம் நான் கன்டின்யூ பண்ணலான்னு இருக்கேன்" அப்படின்னு சொல்றப்போ, "நல்லதுடா மச்சான். வாழ்க்கையில முன்னேறு" அப்படின்னு சொல்லையில, "நீ ஏதோ என்கிட்ட மறைக்கிற. ஆனா நீ ஒரு நாள்ல ஒரு நாள் அது வெளிய வந்து தான் ஆகும்" அப்படின்ற மாரி ஃபேங் சொல்லிட்டு இருக்கான். "சரி வரப்ப பார்த்துக்கலாம்" அப்படின்ற மாரி ஹீரோ சொல்லிட்டு ஒரு ஹக் குடுத்துட்டு அவன் பாட்டுல கேஷுவலா கிளம்பி போறான். இங்க அதே சமயம் வந்து ட்ராமாக்கான டைம் வந்துருச்சு. அவங்க 2 கிளாஸும் பார்ட்டிசிபேட் பண்ற ட்ராமா. அதுல ஹீரோயின் ரோல் வந்து நம்ம ஐஷு பண்ண வேண்டியது. ஐஷு வரல. அது ஹீரோயின் ரோல ஹீரோயின் தான் பண்ணிக்கிட்டு இருக்கா. "இது மாரி எனக்கு பயமா இருக்கு" அப்படின்னு சொல்றப்போ, "ஏன்டி பயப்படுற? அதெல்லாம் பயப்படாத. அவங்களலாம் பார்க்கையில அவங்க ஃபேஸ டைரக்ட்டா பார்க்காத. அப்படி பார்க்கையில அவங்கலாம் ஒரு பிக் மாரி இருக்கிற மாரி நெனச்சுக்கோ" அப்படின்னு சொல்லையில ஹீரோயின் அத பார்க்குறா. பார்த்ததுக்கப்புறம் எல்லார் மூஞ்சியும் வந்து அந்த பிக் மூஞ்சி மாரி தெரியுது. அத பார்த்து சிரிச்சோனே எல்லாருக்கும் "என்ன ஆச்சு? இவங்க ஏன் இப்படி சிரிக்கிறான்ற" மாரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஹீரோயின் என்ன பண்றான்னா, எல்லா ட்ராமாவும் முடிச்சுட்டு ஐஷுக்கு வந்து கால் பண்ணி பார்க்குறா. கால் வந்து போகுது. திரும்ப வந்து காதுல வச்சுட்ருக்கா. அதுல பயங்கரமா கத்துற மாரி சவுண்ட் கேட்குது. "ஐயோ! ஐஷுக்கு ஏதோ ப்ராப்ளம் ஆயிடுச்சு. நான் கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லையில, "எங்க போற? நாங்களும் வரோம்" அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. இங்க பார்த்தா ஐஷுவோட அண்ணன் தான் பெரிய தகராறு பண்ணிட்டு இருக்கான் வீட்ல. அதுக்கப்புறம் இவங்க 3 பேர் வந்து நிக்கிறாங்க. "என்னடா பிளக்கா பசங்களா வந்து நின்டுட்ருக்கீங்க? நான் எவ்வளோ பெரிய ரவுடின்னு தெரியுமா? என்னைய பார்த்து உங்களுக்கு கொஞ்சம் கூட பயம் இல்லையா? தனியா வந்திருக்கீங்க" அப்படின்னு சொல்லையில ஐஷு உள்ள கத்துறா. ஹீரோயின் டக்குன்னு போவையில புடிச்சு தள்ளி விட்டுர்றான் அண்ணன்காரன். "வெளிய போங்கடா. அவள எப்படி பார்க்கணும்னு எனக்கு தெரியும்" அப்படின்னு சொல்றப்போ, "உன்ன விட நாங்க பெரிய தாதாடா. ஏய் வாங்கடா உள்ளக்க" அப்படின்ற மாரி ஹீரோயின் கத்துறா. கத்துனதுக்கப்புறம் நம்ம காமெடி ஃப்ரெண்ட் செம்ம மாஸா ரவுடி கெட்டப்ல உள்ள வரான். அதுக்கப்புறம் வரான். எல்லாருமே வந்து ஒரு ரவுடி கெட்டப் போட்டு வந்திருக்காங்க நம்ம ஐஷுக்காக. எல்லாரும் தாதா மாரி வந்து, "என்ன இங்க சத்தம்? என்ன அந்த பொண்ண நீ ரொம்ப கொடுமைப்படுத்துறன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான்னு" அப்படின்னு கேட்கையில, "என்னடா இப்படி பேசுறீங்க? வீட்ட விட்டு வெளிய போங்கடா" அப்படின்னு சொல்லையில, எல்லாரும் கட்ட, கம்பி எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்திருக்காங்க ரவுடீஸ் மாரி. "என்ன நீ ஓவரா பேசுற? எவ்வளோ பெரிய பாஸ் தெரியுமா? எவ்வளோ பெரிய தாதா தெரியுமா எங்க ஆளு? என்ன நீ எதிர்த்து பேசிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்கையில, அவன் லைட்டா கொஞ்சம் ஜெர்க் ஆறான். அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து பார்த்துட்டு இருக்கையில, இவன் அடங்க மாட்டான்டா. "டேய் நம்ம வித்தைய காட்டுங்கடா" அப்படின்னு சொல்லையில பாட்டில உடைக்கிறாங்க. அதுல லைட்டா அவனுக்கு அடியும் பட்டுருது. அதுக்கப்புறம் கொஞ்சம் பயந்துர்றான். "என்ன விட்டுருங்க. நான் பெரிய தாதா இல்ல. நான் போயிர்றேன்" அப்படின்னு சொல்ல, "இப்பயே வீட்ட விட்டு வெளிய போடா" அப்படின்னு சொல்லையில அவன் போறான். ரிட்டர்ன் வரான். "இது என்னோட வீடு தான். நான் எதுக்கு வெளிய போணும் அப்படின்னு சொல்லி கேட்கையில, இங்க எல்லாருக்கும் அல்லு உட்டுருச்சு. ஆத்தாடி இவன் கண்டுபிடிச்சுட்டான். நம்மள சாவடிச்சுருவான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்றதுன்னு தெரியாம ஆளாளுக்கு ஒரு ரியாக்ஷன் குடுத்து சிரிச்சு சமாளிச்சுட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ தான் சொல்றான், "பாஸ் நீங்க உட்காந்து பேசுங்க. எதுக்கு நின்னுட்டு பேசுறீங்க? நீங்க உட்காந்து தான் பேசணும்" அப்படின்னு சொன்னோனே அவனுக்கு கொஞ்சம் கான்ஃபிடென்ட் வந்துருச்சு. "ஆமா, ஆமா. இப்ப நீ வீட்ட விட்டு வெளிய போறியா? இல்ல நாங்கலாம் சேர்ந்து உன்ன அடிச்சு தொரத்தட்டுமா?" அப்படின்னு சொன்னோனே, "ஐயய்யோ! வேணாம் நான் போயிர்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஓடிர்றான். அதுக்கப்புறம் ஐஷுவ வந்து உட்கார வச்சு எல்லாரும் தண்ணி குடுத்துட்டுருக்காங்க. அப்ப ஐஷு வந்து எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்றா. "ரொம்ப தேங்க்ஸ். நீங்க தான் எங்க எல்லாரையும் ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. எனக்காக எவ்ளோ ரிஸ்க் எடுத்து எல்லாரும் வந்திருக்கீங்க. நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட்டே பண்ணல" அப்படின்னு சொல்லையில எல்லாரும் சொல்றாங்க, "சாரி நாங்க தான் உன்கிட்ட சாரி கேட்கணும். நீ இவ்ளோ கஷ்டத்துல இருக்கையில எங்க பொருளெல்லாம் நீ எடுத்திருக்க. நாங்க வந்து உங்கள ரொம்பவே தப்பா பேசிட்டோம். எங்கள மன்னிச்சிடு. எப்பயுமே நீ எங்களோட ஃப்ரெண்டு தான்" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஐஷுவும், "நான் பண்ண தப்பு தான். நான் கேட்காம வந்து மத்தவங்க பொருள எடுத்திருக்க கூடாது" அப்படின்னு சொல்றா. "சரி விடுங்கப்பா. முடிஞ்சது முடிஞ்சிருச்சு. இனிமே நம்ம எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து எக்ஸாம்க்கு பிராக்டிஸ் பண்ணலாம்" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோ கார்ல வரையில, இங்க ஃபேங்குக்கு தெரிஞ்சிருச்சு அவங்க அம்மாவுக்கு ஏதோ ஹார்ட்ல பெரிய ப்ராப்ளம் இருக்குன்னு. "என்னடா ஆச்சு? அம்மாவுக்கு பெரிய ப்ராப்ளம் இருக்காம்ல" அப்படின்னு சொல்லையில ஹீரோக்கு கண்ணே கலங்கிடுது. "நீ ஒண்ணும் பயப்படாதடா மச்சான். நான்
நான் வந்து எங்க அப்பாவுக்கு தெரிஞ்ச பெரிய கார்டியாலஜிஸ்ட் இருக்காங்க. நான் வந்து சொல்றேன் அப்படின்னு சொல்லையில ஹீரோக்கு அழுகையா வருது. சரிடா, சரிடா நீ ஒண்ணும் வருத்தப்படாத. அம்மாக்கு எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லையில, "உன் படிப்புல கவனத்த செலுத்துடான்னு" சொல்லிட்டு ஃபேங் சொல்லிட்டு இருக்கான். சரி பார்க்கலான்டா. இந்த விஷயத்த ஹீரோயின் கிட்ட சொல்லாத. அவ மனசு கஷ்டப்படுவா. படிப்புல டிஸ்டர்ப் ஆவான்னு ஹீரோ சொல்றான். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து பார்த்தா, அப்பா குடிச்சிட்டு கிடக்குறாரு. ஏன்னா வீட்ட விக்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. "இப்படி உனக்கு எதுவுமே இல்லாம நான் பண்ணிட்டேனேப்பா. உன்னையும் நான் ரொம்ப கஷ்டப்படுத்துறேனே. நான் என்ன செய்ய போறேன்?" அப்படின்னா அப்பா கஷ்டப்படுறாரு. இங்க அதே சமயம் ஃபேங் வீட்ல வந்து ஹீரோ வீட்ல ரொம்ப கஷ்டப்படுறத நெனச்சு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணுன்ட்டு. இதெல்லாம் ஃபேங் கேட்டுட்டு வந்து, "ஆமா அவன் ரொம்பவே கஷ்டப்படுறான். அவனுக்கு ஏதாவது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க." அப்படின்னு சொல்றாங்க. இவங்க ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபேங் வந்து ஜெர்மனி போறதுக்காக எல்லா திங்ஸுமே ரெடி பண்ணிட்டு இருக்கா. இங்க ஹீரோயினி வந்து ஒரு ஸ்டார் குடுத்துருப்பா நம்ம ஹீரோ கிட்ட. இத மாரி வந்து நம்ம 2 பேரும் ஒரே அகாடமி போவோம். ஆக்டிங் அகாடமி. நம்ம 2 பேரும் ஒண்ணா சேருவோம். அப்படின்ற மாரி பேசியிருப்பாங்க. அந்த அகாடமில வந்து நெறைய மார்க் எடுக்கணுமா, நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணி படிக்கணும் அப்படின்னு சொல்லி, "உனக்கு இது லக்கா இருக்கும் லைஃப்ல" அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துருப்பா அந்த ஸ்டாரு. அத வச்சு ஹீரோ, "நீ குடுத்த மாரி அந்த ஸ்டார் நம்ம லைஃப்ல லக்கா இருக்கணும். நம்ம 2 பேரும் ஒண்ணா சேர்ந்தே கடைசி வரைக்கும் இருக்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டார வச்சு பார்த்து ரொம்ப எமோஷனலா இருக்கான். அவன் லைஃப்ல நடக்கிற எல்லாத்தையும் நெனச்சு, ஆனா வெளிய எதையுமே காட்டிக்கல. மறுநாள் ஸ்கூலுக்கு வந்துட்டு ஹீரோயினுக்கு வந்து அந்த அகாடமிக்கு போணும். நெறைய மார்க் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோயின ஃபோர்ஸ் பண்ணி படிக்க வைக்கிறான். ஹீரோயின காமிக் புக் கூட படிக்கவே விட மாட்டேங்கிறான். அவ ரொம்ப டென்ஷன் ஆயி, "என்னடா இது என்ன சாகடிக்கிற" அப்படின்ற மாரி உட்காந்துருக்கா. அப்ப ஹீரோ சொல்றான், "சாரி, சாரி நான் கொஞ்சம் ஓவரா போயிட்டேன். பரவால்ல இந்தா நீ புக்க படி" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்மை காமிக் புக்க குடுக்குறான். அப்ப வேண்டான்னு சொல்லிடுறா ஹீரோயின். இவங்கலாம் ரொம்ப படிச்சு டிஸ்டர்ப்டா இருக்கனால கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு சன்ரைஸ் பார்க்க தான் வந்திருக்காங்க. சன்ரைஸ் ஆயிட்டு இருக்கையில எல்லாரும் ஒவ்வொரு விஷ் கேட்குறாங்க. நம்ம ஹீரோ நான் பெரிய ஆக்டர் ஆகணும்னு சொல்றான். ஹீரோயின் வந்து நான் பெரிய நாவல் ரைட்டர் ஆகணும்னு சொல்றா. இங்க ஃபேங் வந்து இது மாரி நான் பெரிய வந்து சயின்டிஸ்ட் ஆகணும்னு சொல்லிட்டு இருக்கான். இங்க ஐஷு நான் ஒரு நல்ல காலேஜ்ல படிக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. எல்லாத்தோட அழகான மெமரீஸ் எல்லாம் ஹீரோயின் கேப்சர் பண்ணிட்டு இருக்கா. இது மாரி கே வந்து நான் பெரிய தாதா ஆகணும்னு சொல்லிட்டு இருக்கா. அது மாரி ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விஷயம் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ரொம்ப அழகாவே அந்த மார்னிங்க வந்து கடக்குறாங்க. அப்ப ஹீரோ, ஹீரோயின், ஃபேங் 3 பேரும் ஒரு ப்ராமிஸ் பண்ணிக்கிறாங்க. 10 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம இதே இடத்துல வந்து மீட் பண்ணணும். மறந்துடாதீங்க. அப்ப எல்லாருக்கும் நான் ஒரு ட்ரிங்க்ஸ் பார்ட்டி வைப்பேன். அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையில, சரி சத்தியம். 10 வருஷத்துக்கு அப்புறம் நம்மலாம் பெரிய பெரிய ஆளாயிருவோம். கண்டிப்பா வந்து நம்ம இதே இடத்துல மீட் பண்ணலாம். அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே பேசி ஒரு முடிவு எடுக்குறாங்க. அத வந்து சத்தியமும் பண்ணிக்கிறாங்க. அப்ப சத்தியம் பண்ணிட்டு கையடிக்கையில ஹீரோ என்ன பண்றான்னா, ஹீரோயின் கைய மட்டும் விடாம புடிச்சுக்கிறான். ஹீரோயின் வெலக்கி வெலக்கி பார்க்குறா. ஆனா விட மாட்டேங்கிறான். இத பார்த்த ஃபேங்குக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, "மச்சான் நீ நடத்துடா நான் போறேன்டா" அப்படின்ற மாரி ஃபேங் வந்து அவங்களுக்கு ஸ்பேஸ் விட்டுட்டு கிளம்பிடுறான். ஹீரோவ தட்டி கொடுத்துட்டு. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஃபேங் வந்து ஹீரோ, ஹீரோயின் லவ் பண்றது தெரிஞ்சுக்கிட்டு அவனே விட்டு விலகிட்டான்றது இந்த சீன பார்த்தாலே எல்லாருக்கும் நல்லாவே புரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் ஹீரோ வந்து சொல்றான், "உன்கிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லணும். அது ஒரு ரகசியம்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் காது பக்கத்துல வந்து ஒரு விஷயத்த சொல்லிட்டு போறான். அது என்னன்றது நம்மளுக்கு இப்போ காட்டல. நின்னுட்டு இருக்கையில ஃபேங் வந்து டக்குன்னு ஹீரோயின ஹக் பண்ணிடுறான். ஹீரோயினுக்கும் ஒண்ணும் புரியல. எதுக்குடா இவன் ஹக் பண்ணான்னு சொல்லிட்டு. ஆனா ஃபேங் ரொம்ப நேரமா ஹக் பண்ணிட்டே நின்னுட்டு இருக்கான். ஏன்னா அவன் ஜெர்மனி போறதுனால ஹீரோயின ஒரு எமோஷனலா ஹக் பண்ணியிருப்பான். இதெல்லாம் பார்த்த ஹீரோக்கு கொஞ்சம் ஜெலஸ் தான் ஆகுது. என்ன செய்ய முடியுன்ற மாரி கம்முன்ட்டு நின்னுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் சாரி நான் கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டேன். நீ பார்த்து படி. நீ நல்லா இருக்கணும். நான் கண்டிப்பா வந்து 10 வருஷத்துக்கு அப்புறம் உன்ன கண்டிப்பா மீட் பண்ணுவேன். நீ மறந்துறாத. அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவையும் போய் ஹக் பண்றான். ஹீரோக்கு கொஞ்சம் எமோஷனலா தான் இருக்கு. கண்ணெல்லாம் கலங்குது. அதுக்கப்புறம் எதுக்காக இவன் எல்லாரையும் ஹக் பண்றான்ற மாரி ஹீரோவும் ஒரு பக்கம் நெனச்சிட்டு இருக்கான். ஹீரோயின் சொல்றா, "என்னடா ஆச்சு? ஏன்டா இப்படி பண்ணிட்டுருக்க? நம்மலாம் அடுத்த வருஷமும் சேர்ந்து ஒண்ணா தானடா படிக்க போறோம் ஒரே கிளாஸ்ல." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையில ஹீரோயின் போயிடுறா. இங்க ஹீரோவும், ஃபேங்கும் பேசுறாங்க. ஃபேங் சொல்றான், "நான் ஜெர்மனி போறேன். நீ ஹீரோயின் கிட்ட எதுவுமே சொல்லாத. அவளுக்கு தெரிஞ்சா மனசு கஷ்டப்படுவா. நானே அவகிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன்." அப்படின்னு சொல்லையில ஹீரோ ஒரு விஷயத்த சொல்றான். "நான் சொல்லாமயே ஒரு விஷயத்த நீ புரிஞ்சுட்டு இருந்திருப்ப. ஹீரோயின நான் லவ் பண்றேன். உனக்கு தெரியுதா இல்லையா?" அப்படின்ற மாரி இங்க வந்து ஹீரோ கேட்கையில, "ஆமா எனக்கு தெரியும். அவளுக்கு வந்து என்ன விட உன்ன ரொம்ப பிடிக்கும்ன்றது எனக்கு நல்லாவே தெரியும். பரவால்ல. அவ சந்தோஷமா இருந்துட்டு போறா. அதுவே எனக்கு போதும்." அப்படின்ற மாரி ஃபேங் சொல்லிட்டு கிளம்பிடுறான். இங்க ஹீரோயின் வந்து சம்மர் லீவெல்லாம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் இயருக்கு தான் வந்திருக்கா. அப்போ வந்து பக்கத்துல பார்த்தா ஹீரோ வருவான்னு சொல்லிட்டு உட்கார்றா. ஹீரோவ காணவே காணோம். "என்னடா ஆச்சு இவன் வரல?" அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து கால் பண்றா. அங்க ஹீரோ வந்து எடுக்கவே மாட்டேங்கிறான். அவன் நம்பரே நாட் அவைலபிள் வருது. ஹீரோயின் உட்காந்து குமுறி குமுறி அழுதுட்டு இருக்கா. எத்தனை தடவ அடிச்சாலும் எடுக்க மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷனல் ஆயி ஹீரோவோட வீட்ட பார்க்க போனா, அங்க ஜாமான்லாம் காலி பண்ணிட்டு இருக்காங்க. இத பார்த்தவ ஓடி போய் பார்த்தா, அந்த வீடே வித்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயினுக்கு வந்து அந்த டெஸ்க்க பார்க்குறப்பலாம் அவ மனசு அறுக்குது. பக்கத்துல இருந்த நம்ம ஆள காணோமே
பண்ணலாமேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நொடியும் அழுதுகிட்டே தான் இருக்கா. ஹீரோவ நினைச்சு நினைச்சு. அப்ப டக்குன்னு வந்து ஒரு பிள்ளை என்ன பண்ணுதுன்னா, ஸ்ரேயா வந்து அட்ரஸ் எழுதி குடுக்குது. ஹீரோவோட அம்மா ரொம்ப முடியாம இருக்காங்க ஹாஸ்பிட்டல்ல. நீ போய் பாரு அவனுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும் அப்படின்னு சொன்னோனே, "இதோ போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போறா. அங்க வந்து டாக்டர் சொல்லிட்டு இருக்காரு ஹீரோ கிட்ட, "அம்மாவுக்கு வந்து ஹார்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்ப்பா. இல்லைன்னா இறந்து போயிருவாங்க. கடைசி கட்ட வாழ்க்கையில தான் இப்ப இருக்காங்க" அப்படின்னு சொன்னோனே, ஹீரோ அந்த இடத்துலயே உடைஞ்சு போயிடுறான். ஒண்ணும் செய்ய முடியாது. ஹார்ட் கிடைக்கலன்னா அவங்கள காப்பாத்துறது கஷ்டம். எல்லாத்துக்கும் ரெடியா இருங்க. என்ன நடந்தாலுமே அதுக்கு நீங்க தயாரா இருக்கணும் அப்படின்னு சொல்லையில, இங்க ஹீரோயின் இதெல்லாம் கேட்டுடுறா. ஹீரோ டர்ன் பண்ணி பார்த்தா, ஹீரோயின் நிக்கிறா. அவ்வளோதான் ஹீரோ உடைஞ்சு போயிட்டான். ஹீரோயின பக்கத்துல வந்தோனே ஹக் பண்ணி அழுதுட்டு இருக்கேன். "என்னால முடியல. நான் எவ்வளோ கஷ்டத்த தான் நீ தாங்க போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் ரொம்ப அழுகுறா. அதுக்கப்புறம் வந்து என்ன ஆகுதுன்னா, ஹீரோயின் அவங்க வீட்டுக்கு போய் அவங்க அம்மாட்ட சொல்லி சொல்லி அழுதுட்டு இருக்கா. இந்த மாரி ஃபேங்கோட அம்மா ரொம்ப உடம்பு முடியாம இருக்காங்க அப்படின்னு சொன்னோனே, ஹீரோயினுக்கு வந்து ஃபியூச்சர்ல சேர்த்து வச்ச காசெல்லாம் அவங்க அம்மா குடுத்து, "இது மாரி ஃபேங்கோட அம்மாக்கு குடும்மா. இப்ப வந்து அவங்களுக்கு உதவியா இருக்கும்" அப்படின்னு சொன்னோனே, ஹீரோயின் ஹீரோவ பார்க்கறதுக்காக ஓடி வந்திருப்பா. அவளுக்கு பயங்கரமா வேர்த்திருக்கும். ஹீரோ ரொம்ப அக்கறையா தொடச்சு விடுறத பார்த்தா, அவளுக்கு ரொம்ப சென்டிமென்ட்டா இருக்கு. "டேய் ஏன்டா இது மாரி பண்ணிட்டுருக்க? திரும்ப வந்து ஸ்கூல்ல சேர்ந்துட்டியா? யூனிஃபார்ம்லாம் போட்டிருக்கேன்னு" சந்தோஷமா கேட்கையில, "இல்லடி நான் வந்து யூனிஃபார்ம் போடாம உள்ள வந்தா ஸ்கூல்ல அலோவ் பண்ண மாட்டாங்க தெரியாதா?" அப்படின்ற மாரி சொல்றான். அதுக்கப்புறம் ஹீரோயின் அந்த கார்ட குடுத்து, "கண்டிப்பா நீ இது வேணான்னு சொல்லக்கூடாது. இது வேணான்னு சொன்னா நீ கண்டிப்பா என் கூட பேசவும் கூடாது. நீ கண்டிப்பா வச்சுக்கணும். இது ஒண்ணும் நான் சும்மா ஒண்ணும் குடுக்கல. நீ வட்டியும் முதலுமா சேர்த்து எனக்கு ஃபியூச்சர்ல குடுத்துறணும்" அப்படின்னு சொல்லிட்டு இவ ஸ்ட்ரிக்ட்டா சொல்றா. "அத குடுத்தா என்கிட்ட பேசவே பேசாதன்னு" சொன்னோனே ஹீரோவும் வாங்கிக்கிறான். அதுக்கப்புறம் நெறைய இடத்துக்கு போய் டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. ஹீரோயினுக்கு விதவிதமா சாப்பாடுலாம் வாங்கி குடுக்குறான். அப்ப சாப்பிடையில லைட்டா உதட்டுல ஒட்டிக்குது. அதுவும் நம்ம ஹீரோ கிளீன் பண்றான். "இது மாரி நீ நல்லா படிக்கணும். நீ நல்லபடியா இருக்கணும்" அப்படின்ற மாரி ஹீரோ அட்வைஸ் குடுக்குறான். அப்ப ஹீரோயின் சொல்றா, "சரி, சரி. ஆனா இதெல்லாம் எனக்கு ஒரு கனவு மாரி இருக்கு. இந்த கனவெல்லாம் என்னை விட்டு கலைஞ்சு போயிருமான்னு பயமா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு கைய பிடிக்கிறா. அப்ப ஹீரோக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ஏன்னா அவளுக்கு ஏதோ தோணுது. இவன் ஏதோ என்னை விட்டுட்டு போறான் அப்படின்ற மாரி. "இது மாரி என்னை விட்டுட்டு போமாட்டல்ல? எப்பவுமே என் கூட இருப்பல்ல?" அப்படின்ற மாரி கேட்குறா. இங்க ஹீரோ ஹாஸ்பிட்டல் வந்தோனே, இதுக்கு மேல அவள்கிட்ட உண்மைய சொல்லிரணும்னு சொல்லிட்டு, "இத மாரி நாங்க ஊர விட்டே காலி பண்ணி போக போறோம். நாங்க கிளம்ப போறோம். நீ என்ன ரொம்ப தேடாத. நீ படி. நீ நல்லபடியா இரு." இந்த டெக்ஸ்ட் எல்லாம் வந்து ஹீரோயினும் பார்த்துட்டு இருக்கா. இதெல்லாம் பண்ணிட்டு ஹீரோ வந்து ஸ்விட்ச் ஆஃபும் பண்ணிடுறான் ஃபோன. எதுக்காக இப்படி பண்ணான்னு தான் தெரியல. இத படிச்ச ஹீரோயினுக்கு மனசு உடைஞ்சு போயிடுது. உடனே அவன போய் நான் பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போறா ஹாஸ்பிட்டலுக்கு. கரெக்ட்டா ஹீரோ கார்ல போக கரெக்ட்டா இருக்கு. "ருக்ஷியா நில்லு" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஓடுறா. பயங்கரமா மழை பெய்யுது. அந்த மழையில கீழ விழுந்துடுறா. அப்ப கூட வந்து அந்த கார ஃபாலோ பண்ணி தான் போணும்னு நினைக்கிறா. அவ கையிலலாம் பயங்கரமா அடிபட்டுருச்சு. அப்படியே கூட அந்த மழையில அதெல்லாம் பொருட்படுத்தாம ஓடிட்டே இருக்கா அந்த கார் பின்னாடி. ஆனா ஹீரோயின் ஓடி வருது. ஹீரோவுக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஹீரோ கண் கலங்கி உட்காந்துட்டு இருக்கான் காருக்குள்ளக்க. ஹீரோயின விட்டுட்டு போறதுக்கு. அது மாரி வந்து, "ஏன்டா என்ன விட்டுட்டு போன? என்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கலாம்லடா. ஏன்டா என்கிட்டேருந்து எல்லாத்தையும் மறைச்சிட்ட? இப்ப நான் உன்ன எங்க இருந்துடா தேடுவேன்?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையில, இங்க பப்ளிக் எக்ஸாம்லாம் முடிஞ்சிருச்சு. ஹீரோயினோட ரிசல்ட்டுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பா சொல்றாரு, "பாஸ் ஆனா மட்டும் போதுமான்னு" சொல்லிட்டு. அம்மா சொல்றாங்க, "பயன்படுத்தாதீங்க பிள்ளையன்னு" சொல்லிட்டு. மார்க்க பார்த்தா டாப் மார்க் வாங்கியிருக்கா. ஹையஸ்ட் மார்க்கு. எல்லா காலேஜ்லயும் சீட் கிடைக்கும். அது மாரி வாங்கியிருக்கா. இவங்கலாம் ரொம்ப ஹேப்பியா இருக்காங்க. அதோட அவ டிசி வாங்க போற டைமும் வந்துடுது. அப்ப டிசி வாங்கிட்டு இருக்கையில, எல்லாருமே குரூப் ஃபோட்டோ ரொம்ப அழகாவே எடுத்துட்டு இருக்காங்க. அப்ப கூட ஹீரோவ தான் ஹீரோயின் தேடிட்டே இருக்கா. எங்க வந்திருக்கானான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து ஹீரோயின் கண்ண யாரோ மூடியிருக்காங்க. யாருன்னு தான் தெரியல. லைட்டா ஹீரோயின் விலக்கி பார்க்குறாங்க. பின்னாடி திரும்பி பார்த்தா ரூக்ஷியான் தான் வந்திருக்கான். "ரூக்ஷியா நீயா?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் நினைச்சிட்டு இருக்கா. "ஏன்டா என்கிட்ட சொல்லாம போன? எதுக்குடா என்ன விட்டுட்டு போன? உன்னால நான் எவ்ளோ கஷ்டத்த அனுபவிச்சேன். நீ இல்லாத பிரிவ என்னால தாங்கவே முடியல" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையில, இதான் ஹீரோயினோட கனவு. 10 வருஷத்துக்கு அப்புறம் தான் காட்டுறாங்க. ஹீரோயின் ஒரு மிகப்பெரிய ரைட்டர் ஆயிட்டா. அவளுக்கு ஃப்ளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்க அசிஸ்டன்ட் கால் பண்றாங்க. "ஐயய்யோ! டைம் ஆயிடுச்சா?" அப்படின்னு சொல்லிட்டு அரக்க பறக்க கிளம்பி போறா. எங்க பார்த்தா அவங்க வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கா. இதுதான் நம்ம எபிசோட்ல ஃபர்ஸ்ட் சீன்ல காட்டியிருப்பாங்க. அதோட வீட்டுக்கு பொண்ணு வந்தோனே, "என்னம்மா துரும்பா இளைச்சிட்ட? வேலை வேலைன்னு ஓடிக்கிட்டே இருக்க. என் குழந்தை எவ்வளோ இளைச்சிருச்சு பார்" அப்படின்னு சொல்லையில, "அப்பல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. நல்லா தான் இருக்கேன்" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. அப்பா சொல்றாரு, "பேசாம ருக்ஷியான மறந்துட்டு வேற ஏதாவது டேட்டிங் பண்ணி கல்யாணம் பண்ற வழிய பாரும்மா. வயசாயிட்டே இருக்குல்ல" அப்படின்னு சொல்லையில, அம்மா சொல்றாங்க, "கொஞ்சம் கம்முனு இருங்க. பிள்ளை இப்ப தானே வந்திருக்கு. கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கட்டும். வந்தோனே கல்யாணம் கல்யாணம் ஆரம்பிச்சிட்டீங்க" அப்படின்னு சொல்லையில, இங்க ஃப்ரெண்ட்ஸ் மீட்டிங்க்காக ஹீரோயின் வந்திருக்கா. அப்ப குடுமி போட்ட பொண்ணுகிட்ட சொல்றா, "என்னடி உனக்கு என்கேஜ்மெண்ட்லாம் ஆயிடுச்சான்னு" சொன்னா, "ஆமாடி இந்த பையன் தாண்டி கால்ல விழுந்து கெஞ்சினான். அதனால என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கிட்டேன். கல்யாணம் எப்போன்னு தெரியல. அதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையில சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் கேக்கலாம் ஹாய் சொல்லிட்டு, அங்க போய் பார்த்தா காமெடி ஃப்ரெண்டு, கண்ணாடி போட்ட பொண்ணு எல்லாருமே வந்திருக்காங்க. எல்லாருமே ரொம்ப நாள் கழிச்சு பார்த்துட்டு இருக்கையில, ஐஷுவ காணோம்னு சொல்லையில, ஐஷுவும் ஃபேங்கும் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்களாம். அவ அடிக்கடி இன்ஸ்டாகிராம்ல 2 பேரும் ஒண்ணா இருக்க மாரி ஃபோட்டோஸ் போடுவா அப்படின்ற மாரி சொல்லிட்டு தான் ஹீரோயினுக்கு தெரியுது இந்த மாரி விஷயம் இருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் இந்த இவ்வளோ பெரிய ஹோட்டலோட ஓனர் வந்து நம்ம ஸ்ரேயா தான். அப்புறம் ஃபேங்கும் வந்துடுறான். ஃபேங் கிட்ட இந்த மாதிரி சொல்றா, "அவன பத்தி உனக்கு ஏதாவது தெரிஞ்சுச்சா? அவன நான் எவ்வளோ மிஸ் பண்ணேன்னு தெரியுமா? அவனுக்காக ஒவ்வொரு நொடியும் நான் வருத்தப்பட்டுட்டே இருக்கேன். என்னை இப்படி சொல்லாம என்னை விட்டுட்டு போயிட்டான். அத நினைச்சு நான் இவ்ளோ கஷ்டப்படுறேன். ஆனா அவன் என்னை கடைசி வரைக்கும் கான்டாக்ட் ஒரு சின்ன மெசேஜ், ஒரு சின்ன ஃபோன் அது கூட அவன் பண்ணவே இல்ல." அப்படின்னு சொல்லையில, இங்க ஒரு மாதிரியா பார்க்குறான் ஃபேங்கு. அதுக்கப்புறம் பாஸ்ட்ல காமிக்கிறாங்க. டெய்லி ஹீரோயின் ஒவ்வொரு நாளும் ஹீரோவுக்கு வந்து கால் எடுப்பானா, எடுப்பானான்னு சொல்லிட்டு கால் பண்ணிட்டே இருப்பா. டெக்ஸ்ட் பண்ணிட்டே இருப்பா. அப்படியே காலங்கள் ஓடி போய் அவ காலேஜ் சேர்ற அந்த நாளும் வந்துடுது. அவங்க சொன்ன அதே அகாடமிக்கு தான் வந்திருக்கா, ஆக்டிங் அகாடமிக்கு. அப்ப கூட வந்த உடனே ஹீரோவுக்கு தான் கால் பண்ணியிருப்பா பல தடவ. ஹீரோ எடுத்திருக்கவே மாட்டான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான்னா, அவ ஆஃபீஸ் ரூம்ல போய் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 4 தடவ கேட்பா. ரூக்ஷியான்ற பேர்ல யாராவது இங்க சேர்ந்திருக்காங்களான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இதெல்லாம் முடிச்சுட்டு அவ வேலை செய்ற இடத்துல போய் பயங்கரமா திட்டு வாங்குவா. அப்ப கூட ஆறுதலுக்கு வந்து ரூக்ஷியான தான் அவ தேடி இருப்பா. அப்ப கூட அவன் கால எடுத்திருக்க மாட்டான். ஃபோனுக்கு ரிங்கே போயிருக்காது. இதெல்லாம் நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டு அவன் கிரியேட் பண்ண அதே வீடியோவ வந்து பார்த்துட்டு இருந்திருப்பா. அதெல்லாம் பார்த்துட்டு, "இவ்வளவு காதல குடுத்துட்டு என்னை விட்டுட்டு எங்கடா போன? உன்னை விட்டுட்டு என்னால இருக்க முடியலடா. என்கிட்ட திரும்பி வந்துருடா." அப்படின்னு சொல்லிட்டு கதறி கதறி அழுதுருப்பா. "இவ்ளோ வருத்தப்பட்டேன்." அப்படின்ற மாரி ஃபேன் கிட்ட சொல்லையில ஐஷு வந்துடுறா. ஐஷு வந்தோனே ஹீரோயின் போயிடுறா. ஆனா ஐஷு மட்டும் திருந்தவே இல்ல. ஹீரோயின் போனதுக்கப்புறம் ஃபேங் என்ன பண்றான்னா, அவன் கைய தட்டி விடுறான். இத மாரி அவங்க 2 பேருக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு போல. 2 வருஷத்துக்கு முன்னாடியே என்ன மன்னிச்சிடு. எனக்கு இன்னொரு சான்ஸ் குடு அப்படின்ற மாரி ஐஷு சொல்றா. அப்போ வந்து என்ன நடந்துச்சுன்றத காட்டுறாங்க. இந்த ஐஷு பொண்ணு யாருக்கிட்டயுமே நேர்மையா இருக்க மாட்டா போல. ஃபேங்க லவ் பண்ணிட்டு இருக்கையில இன்னொருத்தவங்க கூட கார்ல ஷாப்பிங் பண்ணிட்டு அவன கிஸ் பண்ணிட்டு வரையில வெளிய வந்து நம்ம ஃபேங் வந்து இவளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பான். இவ இன்னொருத்தவங்க கூட வர்றத பார்த்து அவன் அப்படியே மனசு உடைஞ்சு போறான். அப்பயே வந்து பிரேக்கப் ஆயிருக்கும். பிரேக்கப் ஆயி 2 வருஷம் ஆச்சு. இந்த பொண்ணு யார்கிட்டயுமே நேர்மையாவே இல்லங்க. இந்த பொண்ணு தாங்க இன்னும் திருந்தவே இல்ல இந்த கதையில. 2 வருஷத்துக்கு முன்னாடி முடிஞ்சது முடிஞ்சது தான். அத பத்தி நீ பேசவே பேசாத அப்படின்னு ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிடுறான் ஃபேங்கு. ஃபைனல் எபிசோட 2nd பார்ட் வந்து நைட் வந்துருங்க. மறக்காம பார்த்துடுங்க.